السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பேசப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 40 ஹதீஸ்களை கொண்ட அந்த தொடரிலே வெட்கத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ். ஒவ்வொரு நபிமார்களும் தனது உம்மத்துக்கு விட்டு போன ஒரு சொத்து, ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் உள்ளதுதான் வெட்கம் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மிம்ம அத்ரக الناس من كلام النبوة الأولى إذا لم تستحي فاصنع ما شئت. ஒவ்வொரு நபிமார்களும் தனது உம்மத்துக்கு சொன்ன விஷயங்களில் உள்ளதுதான் இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷித். உனக்கு வெட்கம் இல்லாவிட்டால் விரும்பியதை செய்து கொள். மனிதர்கள் விரும்பியதை செய்வதற்கு காரணம் வெட்கம் இல்லாமை. யாரிடத்தில் வெட்கம் இல்லையோ அவர்கள் விரும்பியதை செய்வார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மார்க்கம் என்றால் சில விடயங்களை, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட விடயங்களை செய்வதும், அல்லாஹ் தடுத்த விடயத்தை நாம் தவிர்ந்து வாழ்வதும் விட்டு வாழ்வதும் தான் தீனுல் இஸ்லாம். இந்த விடயத்தை, அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட விடயத்தை செய்வதற்கும், அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்ன விஷயத்தை தவிர்ந்து வாழ்வதற்கும் மிக பெரும் உதவியாக இருக்கும் பண்புதான் வெட்கம் என்ற பண்பு. வெட்கம் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதற்கு தூண்டும். அல்லாஹ் தடுத்த விடயத்தை தடுக்கும். மனிதர்களது விடயத்திலே எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய தூண்டும். மனிதர்களது விடயத்திலே எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்வதை தடுக்கும். இதுதான் வெட்கம் என்பது. இதனால் தான் புகாரியிலே ஒரு ராவி இருக்கின்றார், அப்துல்லாஹ் அல் கஅனபி என்ற ஒரு ராவி. இவர் ஒரு மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் பாடத்தை முடித்துவிட்டு வரும் பொழுது சொன்னார், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்றார். அவர்கள் அவருக்கு ஒரு அழகான ஒரு உபதேசத்தை சொன்னார்கள். அது இந்த ஹதீஸாகத்தான் அமைந்தது. சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷித். உனக்கு வெட்கம் இல்லாவிட்டால் விரும்பியதை செய்து கொள் என்ற இந்த ஹதீஸை சொன்னார்கள். அவருக்கு இந்த ஹதீஸ் அவரது மனதிலே ஆழமாக பதிகின்றது. அவர் வாழ்க்கையை திருத்துகின்றார். எந்த அளவுக்கு என்றால், புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர் மூலமாக 3 ஹதீஸ்களை அவரது சஹீஹுல் புகாரியிலே அறிவிப்பு செய்திருக்கின்றார். அவருடைய உஸ்தாதாக மாறுகின்றார். இமாம் புகாரியுடைய உஸ்தாதாக மாறும் அளவுக்கு அவரது வாழ்க்கையை இந்த ஹதீஸ் மாற்றுகின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எனவே வெட்கம் என்பது வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பாக இருக்கின்றது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய 70க்கு மேற்பட்ட கிளைகளை சொன்னார்கள். அதில் மிக உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வது. மிக தாழ்ந்த கிளை, லோ லெவல்ல இருக்கக்கூடியது வஅத்னாஹா இமாதத்துல் அதா அனி தரீக். மிக தாழ்ந்த கிளை பாதையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவது என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதற்கும் மனிதர்களது கடமைகளை செய்வதற்கும் மனிதனிடத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்புதான் வெட்கம். சொன்னார்கள், வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். 70 கிளைகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பண்புதான் வெட்கம். ஏன் வெட்கத்தை சொன்னார்கள் என்றால், வெட்கம் இருந்தால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கடமைகளையும் நிறைவேற்றுவான், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அந்த மனிதன் நிறைவேற்றுவான். இதனால் வெட்கம் என்பது வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பாக இருக்கின்றது. ஆண்களிடத்தில் காணப்பட வேண்டிய வெட்கத்தை விட பெண்களிடத்தில் வெட்கம் அதிகமாக காணப்பட வேண்டும். அவர்களது பேச்சிலே, அவர்களது உடையிலே, அவர்களது பழக்க வழக்கங்களிலே வெட்கம் என்பது பெண்களிடத்தில் மிக முக்கியமாக காணப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனாலும் கண்ணியமானவர்களே, வெட்கம் எமது உரிமைகளை தடுப்பதற்கு காரணமாக அமையக்கூடாது. அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமன் நிசாஉல் அன்சார். பெண்களில் மிகச் சிறந்த பெண்கள் அன்சாரி பெண்கள். லம் யம்னஅஹுன்னல் ஹயாஉ அன் யதஃபக்கஹ்ன ஃபித்தீன். வெட்கம் மார்க்கத்திலே நல்ல விடயத்தை படிப்பதற்கு, முன்னேறுவதற்கு தடையாக இருக்கவில்லை. ஏதாவது விஷயத்தை கேட்க வேண்டும் என்றால் வெட்கம் இல்லாமல் அவர்கள் கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு பெண் இருந்தார், அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா. இவருக்கு சொல்லப்படும் ஹதீபத்துல் நிசா, பெண்களின் பேச்சாளர்கள் சொல்லப்படும். அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் அன வாஃபிதத்துன் நிசா இலைக்.
நான் பெண்களிடமிருந்து ஒரு தூதுவராக நான் வந்திருக்கின்றேன். அல்லாஹு தாலா உங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்துதான் அனுப்பி இருக்கின்றார். நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கின்றோம், ஆனால் பெண்களோ வீட்டிலே நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றோம், வீட்டிலே உட்கார்ந்து இருக்கின்றோம், ஆண்களின் தேவைகளை நிறைவேற்றுகின்றோம், பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றோம். ஆனால் ஆண்கள் ஹஜ்ஜுக்கு பின்னால் ஹஜ்ஜுகளை செய்கின்றார்கள், அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்கின்றார்கள், மிக பெரும் ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்களை செய்கின்றார்கள். எங்களுக்கு என்ன இருக்கின்றது என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து திரும்பி கேட்டார்கள், ஒரு பெண் இப்படிப்பட்ட கேள்விகளை தனது மார்க்கத்தை பற்றி கேட்பாள் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். சொன்னார்கள் சஹாபாக்கள், யார சொல்லலாம், இப்படி ஒரு பெண் கேட்பார் என்று நாங்கள் நினைத்ததே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், பெண்ணே, நீங்கள் சென்று உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் உங்களது கணவனுடன் சிறந்த முறையிலே சேர்ந்து நடந்தால், அவரது பொருத்தத்தை நாடி அவரை திருப்திப்படுத்தினால், அவரது சம்மதத்தை நீங்கள் உங்களது வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டால், இவைகள் அனைத்துக்கும் அது சமனாகும். வீட்டில் இருந்து நீங்கள் இருந்தாலும் அந்த அமல்களுக்குரிய நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். கண்ணியமானவர்களே, வெட்கம் என்பது இருக்க வேண்டும். மோசமான தகாத தூசண வார்த்தைகளை பேசுவதற்கு வெட்கம் தடையாக இருக்க வேண்டும். மோசமான உறவுகளில் ஈடுபடுவதற்கு தடையாக இருக்க வேண்டும். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தை உண்மையான முறையிலே வெட்கப்படுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உண்மையான முறையிலே வெட்கப்படத்தானே செய்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் சொல்லக்கூடிய வெட்கம் என்ன தெரியுமா? யாருக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உண்மையான வெட்கம் மொடஸ்டி இருக்குமோ, ஃபல்யஹ்ஃபதிர் ரஸ வமா ஹவா, தலையையும் தலையில் உள்ள உறுப்புகளையும் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே அதை பயன்படுத்தட்டும். வல் பத்ன வமா வஆ, வயிற்றை சூழ இருக்கக்கூடிய மர்மஸ்தானம், கால்கள், இவைகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலே பாதுகாத்துக் கொள்ளட்டும். வல் யத்குரில் மௌத வல் பிலா, மௌத்தையும் மரணத்தையும், மரணத்துக்கு பின்னால் ஒக்கி போகக்கூடிய அந்த வாழ்க்கையையும் அவர் ஞாபகப்படுத்தட்டும். இதுதான் உண்மையான வெட்கம் அல்லாஹ்வுடைய விடயத்திலே இருப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வெட்கத்தை வாழ்க்கையில் எடுத்தால் நமது வாழ்க்கையை சிறப்பாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.